வெல்கம் டு Vrkitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். அதுவும் நார்மலான ரைஸ் கிடையாது, குதிரைவாலி அரிசியில நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கான என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ன்றது சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்ல 1.5 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சிருக்கேன். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, வெங்காயம் பெருசு, தக்காளி 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை லவங்கம், எண்ணெய், சால்ட், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்னதா பிரிஞ்சி இலை, இதுதான் போடுறேன் நான். ரொம்ப மசாலா போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, இது மட்டும் போட்டா போதும். அடுத்து பச்சை மிளகாய் போடுறேன். அடுத்து வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌனிஷா ஆயிடுச்சு. அடுத்து புதினா கொத்தமல்லி, இது நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அது போட்டு நல்லா வதங்கணும். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா சில மிளகாய் வந்து காரம் ஜாஸ்தி இருக்கும். இது நாங்கள் வீட்டில் அரைச்சதுன்றதுனால இது 1 ஸ்பூன் போடுறேன். இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு. ஸோ கொஞ்சம் குழஞ்சி வேணும்னா நீங்கள் 1.25 கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 1.5 கப்பு எடுத்தேன், அதுக்கு 3 கப் தண்ணி விடுறேன். தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து குதிரைவாலி அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மூணு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இது 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சோன்னா அது சரியாயிடும். ரொம்ப சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, அதுவும் குதிரைவாலி அரிசியில். நீங்கள் இது வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனால் அது வந்து டைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. ரொம்ப தண்ணி கம்மியாக விட்டோன்னா அது வந்து அரிசி வந்து வேகாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க வந்து நார்மலாகவே நம்ம பாஸ்மதி ரைஸில் இல்லை நார்மல் ரைஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிறுதானியம் அப்படின்ற இதில் குதிரைவாலி அரிசியில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். நம்ம சேனல்ல அடுத்தடுத்த டிஷ் நீங்க பார்க்கறதுக்கு நம்ம Vrkitchen சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.